ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. அதனால் நாங்கள் என் டாக்டர்-இன்-லாவோட கேரளாவில் இருக்க பகவதி அம்மனோட கோயிலோட விசேஷம் 20 நாளாக நடக்குது. இருந்தாலும் நான் இந்த கடைசி 3 நாள் போகலான்னு கிளம்பி போனோம். போகும்போதே கோயிலோட வாசலை கடந்து தான் போனோம். லைட் செட்டிங்கும் பட்டாசு வெடிகளும் சூப்பராக இருந்தது. வீட்டில் போய் டின்னரெல்லாம் முடிச்சுட்டு வேடிக்கை பார்க்குறக்காக வந்தோம். கோயில் நட சாத்தியிருந்தது. இருந்தாலும் குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணாங்க. பூக்களால் கோயிலெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, கோயிலை சுற்றி 108 படிகள் வச்சுருந்தாங்க. அதில் கிழங்கு வகை, பழங்கள், தானியங்கள், பூக்கள், வேர்கள்னு நிறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இனி நிறைக்கலை, எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை விட நாளைக்கு காலையில் விசேஷமே 9 யானைகள். அந்த யானைகளோட மணிகள், அந்த பட்டங்கள், இடுப்பு கட்டுறது, கொடை அப்படின்னு ரொம்ப பார்வைக்காக அது ஒரு அலங்காரமாக வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வரவே மாட்டேன்ட்டாங்க, ரொம்ப லேட் நைட் ஆகுதுன்னு. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு வரணும், அப்போ தான் யானையெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம். நாளைக்கோட வீடியோவில் கோயிலோட விசேஷங்களையும் யானைகளையும் காட்டுறேன். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.